இந்த 12, 13 வயசு பையன் ஒரு 20 வயசுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு திடீர்னு விதை கொட்ட வழி வரும். என்னங்க புதுசாக என்னமோ சொல்கிறீங்க, ஃபிக்ஸ் பண்ணுறீங்கிறீங்க, டார்ச்சருங்கிறீங்க, சுற்றி இருக்குங்கிறீங்க, நாங்கள் எதுவும் கேள்விப்படாத இருக்கே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அது அப்படியே முறுக்கிக்குச்சு அப்படின்னா கொட்டைக்கு ரத்த ஓட்டமே இல்லாமல் தடைபட்டுரும். வணக்கம், நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன், விக்னேஷ் ஹாஸ்பிட்டல் லால்குடியிலேருந்து பேசுகிறேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட் ஒரு 8 மணி வாக்கில் ஒரு 9வது 10வது படிக்கிற பையன் விதை கொட்டை வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்திருந்தார். எப்போலேருந்துப்பா விதை கொட்டை வலிக்குதுன்னா, இப்போ தான் அங்கிள் ஒரு 1/2 hour 1 hour வலிக்குது அப்படின்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா விதை கொட்டை சுற்றி இருந்தது. டார்ஷன் டெஸ்டிஸ் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு சொல்லி ஒரு அவசரமாக ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு எமர்ஜென்சியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த விதை கொட்டையை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்னங்க புதுசாக என்னமோ சொல்கிறீங்க, ஃபிக்ஸ் பண்ணுறீங்கிறீங்க, டார்ச்சருங்கிறீங்க, சுற்றி இருக்குங்கிறீங்க, நாங்கள் எதுவும் கேள்விப்படாத இருக்கே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அதாவது நம்ம முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டார்ஷன் டெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இந்த 12, 13 வயசு பையன் ஒரு 20 வயசுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு திடீர்னு விதை கொட்டை வலி வரும். காலிலேருந்து பெட்லேருந்து எழுந்துப்பாங்க, டக்குன்னு கொட்டை வலிக்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கொட்டை சுற்றி இருக்குது அப்படிங்கிற நிகழ்வு ஏற்பட்டிருக்கும். கொட்டை, விதை கொட்டை, டெஸ்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இந்த ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிற விதை பையில் இருக்கும். அந்த டெஸ்டிஸ்க்கு வரக்கூடிய இரத்த குழாய், அந்த டெஸ்டிஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் போகிறதுக்கான இந்த வாஸ் டிஃபரன்ஸுங்கிற குழாய், இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறு, அந்த கயிறுடைய எண்டில் ஒரு பாலை கட்டி போட்ட மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த கயிறு அப்படி மேலேருந்து கீழே வருது, அந்த பால் இப்படி இருக்குது. அப்படியே அந்த பால் அப்படியே சுற்றுச்சுன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு. அந்த கயிறு அப்படியே முறுக்கிக்கும். இப்போ இந்த கயிறு விதை கொட்டையில் என்ன இருக்குது, இரத்த குழாய், கொட்டைக்கு போகக்கூடிய இரத்த குழாய் இருக்குது. அது அப்படியே முறுக்கிக்குச்சு அப்படின்னா கொட்டைக்கு ரத்த ஓட்டமே இல்லாமல் தடைபட்டுரும். இது கண்டுபிடிச்சி ஒரு 3லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே இது சரி பண்ணலை அப்படின்னா விதை கொட்டைக்கு போகக்கூடிய இரத்த குழாய் ஃபுல்லாக அடைபட்டு குழாயில் ரத்தமே ஓடாமல் அந்த விதை கொட்டை அழுகிடும். இதுக்கு பேர் டார்ஷன் டெஸ்டிஸ் வித் கேங்க்ரீன் அப்படின்னு பேர். இது யூஸ்வலாக அந்த டீனேஜ் பாய்ஸுக்கு சடனாக ஏற்படக்கூடியது. சில குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஸ்கூலில் இருக்கும் போதோ விளையாடும் போதோ வலி வந்துட்டு போகும். அதுவாகவே சுற்றிக்கிட்டு திரும்ப நார்மல் கூட ஆகிருக்கும். ஒரு நாள் திரும்பன்னு கம்ப்ளீட்டாக முழுசாக சுற்றிடும். ஸோ விதை கொட்டை வலி இந்த சிறு வயது ஆண்களோ இல்லை எந்த வயசில் ஆண்களுக்கு விதை கொட்டை வலி வந்தாலும் உடனடியாக அதுக்கு மருத்துவரை அணுகி பரிசோதிக்கணும். இந்த மாதிரி வரக்கூடிய ஆண்களுக்கு தேவைப்பட்டால் உடனடியாக ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். டாப்லர் ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கொட்டையை வேகமாக ஆப்ரேஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். அந்த மாதிரி பண்ணும்போது யூஸ்வலாக இன்னொரு கொட்டைக்கும் சுற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் எதிர்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ ஆண் குழந்தைங்க, இந்த மாதிரி டீனேஜ் பாய்ஸ் எஸ்பெஷலி விதையில் வலி இருந்தது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணாமல் உடனடியாக மருத்துவரை பார்த்து அதுக்கான சிகிச்சையை அவசரமாக தேவைப்படக்கூடிய சிகிச்சையாக இருந்தாலும் உடனடியாக நேரம் தாழ்த்தாமல் அதை எடுத்துக்கணும். இது முக்கியமாக பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக மருத்துவரை அணுகணும். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸையோ பதிவு பண்ணி தெளிவு பெறலாம். நன்றி.